எங்கேயோ ஒரு பிராக்கெட்டில் இருக்கணும், சிங்கிள் ஷாட் த்ரூ அவுட்னு இருக்கும். ஓகே. கதை சொல்லும் போது நான் அது சிங்கிள் ஷாட்டாக தான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே. அது கடைசியில் டைட்டில் சீக்வன்ஸ் ஆனது தான் எனக்கு சர்ப்ரைஸ். ஏன்னா டைட்டில் எங்கே போடலான்னு முடிவே பண்ணல. டைட்டிலுக்குன்னு நான் ஒரு சீக்வன்ஸ் வச்சுருந்தேன். ஓகே. அந்த அந்த சீக்கு முன்னாடி அது வந்து காஷ்மீரோட பேக் ஸ்டோரி அதை சொல்கிற மாதிரியான ஒரு, அதாவது அந்த இப்போ இப்போ இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி காஷ்மீருக்கு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு முந்தைய சரித்திரம் ஒன்று இருக்குல்ல. ஸோ அது 1947லேருந்து ஆரம்பித்து அது வரைக்கும் அது ஒரு ஒரு அனிமேஷனாக டைட்டில் சீக்வன்ஸ் வரணும்னு நினச்சேன். அப்புறம் நான் அதை தான் சினிமாக்குள்ளேயும் படத்துக்குள்ளேயும் அது அங்கே வேறு ஒரு இடத்துல வரப்போகுது. ஸோ அதை இங்கேயே அதை சொல்லிட வேணான்னு சொல்லி ஸ்க்ரீனுக்குள்ளேயே நம்ம சீன்ஸுக்குள்ளேயே டைட்டில் போயிடலான்னு சொல்லிட்டு இந்த சிங்கிள் ஷாட் நீங்கள் சொல்கிற அந்த சிங்கிள் ஷாட் மேலே தான் கிரெடிட்ஸ் வரும், ஓப்பனிங் கிரெடிட்ஸ் அதில் தான் வரும். எஸ் எஸ் எஸ். ஸோ அது எப்போவுமே சிங்கிள் ஷாட் தான். அந்த மாதிரி நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் இருக்குது படத்தில். அது எல்லாமே முன்னாடிலேருந்து சிங்கிள் ஷாட்ஸாக தான் இருந்து. இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் ஈவன் அந்த கடல்லேருந்து மேலே அந்த ஃப்ளைட்குள்ளே போகிறதுமே வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டாக தான் இப்போவும் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கு. தோ தெர் இஸ் சம் கிராஃபிக்ஸ் க்ளவுட் வந்து டிரான்சிஷனுக்கு யூஸ் ஆகிருக்கும் சிங்கிள் ஷாட் மாதிரி. பட் அதுவுமே ஒரு சிங்கிள் ஷாட்கான ஒரு இது தான் அது, அங்கேருந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வரது. இதை இமேஜின் பண்ணும்போதே ஆமாம், ஒரு ரைட்டர் ஒரு ஃபிலிம் மேக்கர் இதை சிங்கிள் ஷாட்டாக ப்ரெசென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஏன் டிசைட் பண்ணீங்க? இல்லை, ஏன்னா இந்த படத்துக்கு வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் அதிகமாக ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் இருக்காது, ஹை ஸ்பீட் ஷாட்ஸே இருக்காது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு ரியல் டைமில் நடக்கணுன்றது முன்னாடியிலேருந்தே எனக்கு இருந்த ஒரு 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 அப்ரோச் இந்த படத்துக்கு. ஏன்னா இது ரியல் டைமில் இருக்கும்போது இப்போ அந்த கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு புல்லட் பட்டுறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. இப்போ ஈவன் இது கூட ஒரு சிங்கிள் டேக் தான். அந்த ஒரு ஆம்புஷ் அட்டாக் நடக்குதுல்ல செகண்ட் ஹாஃபில், ஒரு ஆம்புஷ் பண்ணுறாங்க, சினிமா பற்றி பேசிகிட்டே போகிற மாதிரி இல்லையா, அதுவுமே வந்து ஒரு அன்சர்டனிட்டி தான். அதாவது ஒரு டிசைர்ட் லென்த்துன்னு ஒன்று இருக்குது ஒரு சீனுக்கு, இவ்வளோ நேரம் இருக்கலான்ட்டு. அதை தாண்டி கொஞ்சம் நேரம் அது இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, ஓகே அவங்களோட லைஃப்பில் அவங்க எவ்வளவோ பார்க்குறாங்க, அதுக்கு நடுவில் ரொம்ப தூரம் போக வேண்டிய ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு வேன் ஜேர்னியில் தன்னை மறந்து சினிமாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வர அந்த நேரத்தில் கூட இப்படி ஒரு அட்டாக் நடக்குது அப்படிங்கிறது தான் அதோட ஒரு அன்சர்டன் டைம் அது அப்படிங்கிறது தான் அந்த இதோட இது. அது கூட ஒரு சிங்கிள் ஷாட் தான் அது. ஸோ அதெல்லாம் எப்போவுமே சிங்கிள் ஷாட்டாக தான் இருந்துச்சு. அதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன எழுதியிருந்தனோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அதில் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போல் முடிஞ்ச வரைய ப்ராசஸில் நடுவில் அங்கங்கே சில சேலஞ்சஸ் வந்துச்சு. சம்டைம்ஸ் அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி டிலே தான் இருந்துச்சே தவிர நினச்சதை மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னு எதுவும் இல்லை. ஆமாம்.